ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகிய நான் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு கொணவக்கரை ஊரைச் சேர்ந்த வழக்கறிஞர் விவேக் மற்றும் விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் அவர்களிடம் பேட்டிக்கணும் வந்திருக்கின்றேன். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்கள் தொழிலெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு சார். நல்லா போயிட்டுருக்குங்களா? இப்போ எத்தனை வருடமா இப்போ இந்த வழக்கறிஞராக நீங்கள் பணியாற்றி இருக்கீங்க? நான் கடந்த 2019 தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் உறுப்பினராக என்னை பதிவு செய்து கொண்டு கடந்த 6 வருட காலமாக நான் வந்து கோயம்புத்தூர், சென்னை உயர்நீதிமன்றம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் நான் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். தற்போது வந்து கோத்தகிரி ரீபா காம்ப்ளெக்ஸில் அமைந்துள்ள தி ஆனஸ்ட் லா சேம்பர் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் திரு KS தர்மன் அவர்களிடம் நான் வந்து ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். இது எத்தனை வருடமாக இருக்கீங்க? கடந்த 6 ஆண்டுகளாக. 6 ஆண்டுகளாக நீங்களாகவே தனியாக ஒரு வழக்கெடுத்து வாதாடியது உண்டா? எஸ் பண்ணியிருக்கேன் சார். அது ஏதாவது வெற்றி பெற்றிருக்கீங்களா? கிரிமினல் கேஸ்ல எல்லாம் வெற்றி பெற்றிருக்கீங்க. சரி, பரவாயில்ல. நீங்க எந்த கல்லூரியில் படித்தீர்கள்? நான் கோவை அரசு சட்டக்கல்லூரியில் படித்தீர்கள். டிகிரி என்ன படித்தீர்கள்? டிகிரி வந்து நான் வந்து BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். அதில் நான் TNPSC ஆர்வலனாக இருந்து அந்த குரூப் 1 குரூப் 2 சர்வீஸ்க்காகவே நான் அதை ட்ரை பண்ணி அப்புறம் நான் PG வந்து MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நான் அதுலேயும் எனக்கு ஒரு அரசாங்க பணி ஒன்று வாய்ப்பு கிடைச்சிது. அது வந்து எங்களை வந்து ஒரு ரெகுலர் பண்ணாதனால அதில் கொஞ்ச காலம் பணியாற்றிட்டு நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் அதை வந்து ஒரு வழக்காக தாக்கல் பண்ணி அதை வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் அதுக்காக போராடினோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால சரி நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல நிலையில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நம்ம எதுக்கு இதாகணுங்கிறதுக்காக ஸோ வந்து நான் வந்து அட்வொகேட்டாக நான் வந்து கோவை அரசு கல்லூரியில் மூலமாக உங்களுக்கு வாசிக்க சொல்றோம். சரி, அடுத்து விவேக், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒரு சிறந்த சமூக ஆர்வலர்கள் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது அந்த பணி சேவைகள் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு நான் படிச்சதெல்லாம் அரசு பள்ளி தாங்க. நான் வந்து கொணவக்கரை அரசு உயர்நிலைப் பள்ளி எலிமெண்டரி ஸ்கூல்ல கொணவக்கரை அரசு பள்ளியில தான் படித்தேன். எனக்கு எப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்ம ஊருடைய முன்னோர்கள், ஊர் தலைவர் மற்றும் நம்ம பெரியப்பா, சித்தப்பா, மாமா இவங்களுடைய நடத்தை அவங்களுடைய பணிகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் சின்னதுல இருந்து அட்டி மேல எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட். அட்டி ஃபேவர், அட்டி கூட எல்லா பெரியவங்களோடவே எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு, அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களோடவே நான் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களோட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது சின்னதுலேருந்தே பெரிய ஐயா அவங்களோட சேர்ந்து அந்த கோயில் விசேஷமானாலும் சரி, ஊர் விசேஷமானாலும் சரி, பள்ளிகளில் ஒரு பேச்சு போட்டி ஆனாலும் சரி, அவங்கெல்லாம் எனக்கு நல்லா ஊக்கப்படுத்துவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. ஸோ அவங்க கூடவே இருந்து எனக்கு இந்த சமூக பணியில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் ஏற்பட்டு பள்ளி படிக்கும் காலத்துலேருந்தே ஒரு ஒழுக்கமான ஒரு பள்ளியில் நாங்கள் படித்து 100% தேர்ச்சி பெறக்கூடிய எங்களுடைய பள்ளி நீலகிரி மாவட்டத்திலேயே கொணவக்கரை அரசு பள்ளி வந்து ஒரு சிறந்த பள்ளியாக இருக்கும். அதுலேருந்து வந்த ஒரு விதை தான் இன்று நான் வந்து வழக்கறிஞராக ஆகியிருக்கேன். இன்னும் எங்கள் ஊருக்கு நான் நிறைய பெருமை சேர்க்கணும், நிறைய மக்களுக்கு வந்து நான் சேவை செய்யணும். அதனால் எங்கள் ஊருக்கு வந்து நான் முக்கியமாக நான் வந்து. சரி, உங்களுக்கு விவசாயம் பற்றி கொஞ்சம் ஆர்வம் இருக்குங்களா? இருக்குங்க. இந்த விவசாயம் உங்களுக்கு உண்டா? விவசாயம் எல்லாம் யார் கவனித்து கொண்டு இருக்கிறாங்க? எங்கள் அப்பா அம்மா வந்து தேயிலை தோட்டத்தை பராமரிச்சு. உங்களுக்கு முழு பணி சேவை வந்து இந்த சேவை, இந்த வக்கீல் தொழில். எஸ். சரி, பரவாயில்லை விவேக். உங்க ஊர் பொறுத்து மட்டும் ஒரு பிரசித்தி பெற்ற பண்டிகை எந்த மாதம் கொண்டாடுகிறீர்கள்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. அதாவது நம் படுகர்கள் எல்லாத்துக்குமே வந்து எத்தையம்மன் இருடைய முதன்மையான கடவுள்கள். சரி சரி. அது ஜனவரி மாதத்துல எத்தையம்மன் பண்டிகை நடக்கும். அது இல்லாம எங்கள் ஊர்ல வந்து ஒரு முக்கியமான எங்க ஒரு 3 பிரிவு இருக்கு. அது எங்க மாமா மச்சா அதுல வந்து முதல் பண்டிகையாக வந்து உளிக்கல் கவுடர்கள் கொண்டாடக்கூடிய பிரசித்தி பெற்ற காரமடை ரங்கநாதர் தேர் ஒட்டியே வரக்கூடிய ஸ்ரீ அரங்கநாதர் கோயில் நம்ம கொணவக்கரில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலினுடைய திருவிழா கோலாகலமாக தேர் திருவிழா ஊர் முழுக்க சுற்றி வருது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவாக அந்த காலத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதத்தில் எல்லா ஊர்களிலும் நடைபெறக்கூடிய அந்த மாங்காளி பண்டிகை வருது. அது மாங்காளி பண்டிகை ஒட்டிய இந்த ஊரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய பெல்ல கவுடர்கள் கொண்டாடக்கூடிய மகாலிங்க சுவாமி கோயில், சுயம்புலிங்கமாக உருவாடுத்த ஒரு 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் திருவிழாவும் ஒரு பிரசித்தி பெற்ற விழாவாக கொண்டாடுறோம். அதனொட்டியே இப்போ உங்களுடைய முழுமையான பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே ஒரு சமூக பணி தான். என்னுடைய இதை வந்து பொழுதுபோக்குன்னு இல்லை, அறிவு தேடல் தான். சரி, இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே அந்த ஒரு பொழுதுபோக்கா இல்லை, ஒரு அறிவு தேடல் தான். இயற்கை நேசிப்பவனாக இருக்கேன். நான் என்றைக்குமே என்னுடைய ஒரு நடைப்பயிற்சியை வந்து நான் வந்து ஒரு வழக்கமாக கொண்டு இருக்கேன். கோத்தகிரிலேருந்து கூட கொணவக்கரைக்கு நான் தினந்தோறும் நடந்து வருவேன். அந்த எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்துல தான் வந்து ஒரு இயற்கை ஆர்வலனாக
ஒரு நடைபயிற்சி மேற்கொண்டு அது ஒரு பொழுதுபோக்காக இல்லை, அதுலேயும் வந்து ஒரு அறிவு தேடல் தான் எந்த இடத்துலையுமே தேடிட்டு இருக்கோம். சரி, பரவாயில்ல விவேக்கு. எனக்காக எங்கள் சேனல் ரமேஷ் டுவல் ரமேஷ் சேனலுக்கு நேரம் ஒதுக்கி எனக்காக பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் சேனல் மூலமாக நீங்கள் இன்னும் நீரோடு வாழணும், உங்கள் வழக்கு எல்லாம் நிரந்தரப்பட்டு சாதனை புரியும் என்று சேனல் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இது மூலம் நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சமுதாய மக்களுக்கும் நான் வந்து ஒரு முழு நேர சமூக சேவகராகவே நான் பணியாற்றி வருகிறேன். கோத்தகிரி நீதிமன்றத்தில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நான் தன்னார்வலராக பணியாற்றி அதன் மூலம் ஏற்பட்ட ஒரு தாக்கத்தில் தான் நான் வக்கீலாக இருக்கேன். இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்க என்னுடைய நான் செல் நம்பரையும் தரேன். உங்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் தேவை இருந்தாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கான அந்த அரசு துறை அதிகாரிகளை சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகளை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துலையும் நான் இருக்கேன். ஸோ அதுக்கான அந்த வாய்ப்பையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நான் வந்து அளிக்கொள்ளேன். என்னுடைய நம்பர் வந்து 8838811720 8838811720. இந்த நம்பருக்கு நீங்கள் எந்த நேரத்துலையும் கூப்பிடுங்க. அரசு துறை சார்ந்த எந்த உதவியானாலும் என்னால் என்ற அளவுக்கு செஞ்சு தரேன். நீதிமன்றம் மூலமாகவும் உங்களுக்கான பிரச்சனைகளையும் நான் தீர்த்து தரேன். சரி, மிக்க நன்றி. எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் நாங்கள் தருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Nothing in the